எது அரசியல்? இந்த கேள்வி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம வாங்குகிற சாப்பாட்டிலேருந்து நம்ம கொடுக்குற டேக்ஸ் வர எல்லாமே இங்கே அரசியல் தான். சென்ட்ரல் வர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பெரிய பனிப்போர் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். அதுலேயும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 4000 கோடி ரூபாயிலிருந்து அப்பன் வீட்டு பணமா அப்படிங்கிற அந்த கேள்வி வர இன்னைக்கு அரசியல் காலத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பதில் கொடுத்துருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அண்ணாமலை அவர்களும் எதிர்வினையாற்றியிருப்பார். திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கார். இது எல்லாமே அரசியல் தான். அது என்ன அப்படிங்கிறத இங்கே கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். ஏன்னா இது அரசியல் சதுரங்கம். திமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்மஸ் பெருவிழாவில் கேக் வெட்டி கொண்டாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இங்கே யார் சார்பில்? திமுக சார்பில். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய ஒரே ஒரு கேள்வி, அஸ் அ ஹிந்துவா நான் ஒரு கேள்வியை கேட்டுக்கிறேன். திமுக சார்பில் ஹிந்துவினுடைய பண்டிகை கொண்டாடப்படாதது ஏன் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கும் எங்களுடைய மனசில் ஒரு நெருடலாகவே இருக்குது சார். அதுலேயும் அறநிலைத்துறை அமைச்சர் அந்த கிறிஸ்மஸ் விழாவில் பங்கு கொண்டார் அப்படிங்கிறத வரவேற்கிறேன். உண்மையிலேயே இப்படி தான் இருக்கணும். இதுதான் தமிழ்நாடு. ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான மத குருக்களையும் கூப்பிட்டுட்டு ஹிந்து பண்டிகையும் திமுக கொண்டாடினால் நன்றாக இருக்கும். இங்கே பெரிய அளவு வித்தியாசத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்களே தவிர, நீங்கள் தான் இதில் அரசியல் பண்ணுறீங்களே தவிர நாங்கள் கிடையாது. இந்த கேள்வியாக நான் கேட்டுட்டா நான் ஒரு மதவாதியாக அவங்க முன்னாடி தெரிகிறேன்னா, அஸ் அ ஹிந்துவா, அஸ் அ கிறிஸ்டியனா, அஸ் அ முஸ்லீமா நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய மத விழாவை நாங்கள் புண்படுத்தவில்லை. எங்களுடைய மத விழாவில் நீங்கள் ஏன் இதை செய்ய மறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதில் பிற்போக்குத்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வருவாங்க. அதுவும் தீகாக்காரங்க வருவாங்க. எல்லா மதங்களிலும் பிற்போக்குத்தனம் இருக்குது அப்படிங்கிறத எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒத்துக்கொள்வார்கள். எல்லா இடத்துலையுமே அது இருக்குது. அந்த இடத்துல எப்படி, ஏன், என்ன விவரம் அதெல்லாம் விட்டுருங்க. நிறைய பேருடைய நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கைக்கு எதிராக இங்கே இருப்பது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இது மட்டும்தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இனி சொல்லக்கூடியது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. யார் யார் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை பேச போகிறோம். தமிழக மக்களை அவமானப்படுத்தியுள்ளார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். யார் இந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெருவெள்ளத்தை பார்வையிட போனார்ல அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், அந்த நேரத்தில் மக்கள் எப்பா இங்கே வந்து கொஞ்சம் பாருங்க, இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி நான் வச்சிடுறேன். அடுத்ததா, பொன்முடி வீட்டில் அடுத்த இடி. அவரது மகன் கௌதம் சிகாமணிக்கு எதிராக ஜனவரி 4ஆம் தேதி குற்றம் சாட்டுகள் பதிய வேண்டும். கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஆணை. யார் இந்த கௌதம சிகாமணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம பொன்முடி அவர்கள் இருக்காங்கல்ல, பொன்முடி அவர்களுடைய ஒரு பையன் தான் கௌதம் சிகாமணி. இவருக்கும் பொன்முடி அவர்களுக்கும் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 அதிகப்படியான மணல் அள்ளிட்டாங்க. அதனால் ஒரு வழக்கை தொடர்ந்துருந்தாங்க. அந்த வழக்கில் மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறது. ஸோ கௌதம் சிகாமணி அவர்களுக்கு அடுத்த சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா விசிக திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு. இந்த திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லார் மக்கள் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த பார்வை முழுவதுமாக சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறதுல மட்டும்தான் குறியாக இருக்கே தவிர எல்லா மக்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இவர் இருக்கார்ல, அந்த பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்கு நடக்குது, அதுக்கு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். அந்த தீர்ப்பில் உள்நோக்கம் இருக்கிறது. இப்போல்லாம் நீதிபதிகள் கூட சனாதனிவாதிகளாக மாறிவிட்டார்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் எங்களுக்கு வருது. மனுஷன் இதோடு நிப்பாட்டல, ஒரு சார்பாக செயல்படுவது போன்ற தரவுகள் தான் நமக்கு கிடைக்கின்றன. இந்த தீர்ப்பில நேர்மையாக நடந்திருப்பது போன்ற தோற்றம் எழவில்லை. அப்படியே மனுஷன் எங்க போறாருன்னா, அந்த ராமர் கோவில் அப்படியே போய் ஆர்டிகல் 370 கிட்ட கை வைக்கிறார். ஆர்டிகல் 370லாம் வந்த அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்கு உட்படாத தீர்ப்புலாம் கிடையாது. அதெல்லாம் விமர்சனத்துக்கு உட்படக்கூடிய தீர்ப்பு தான். அப்போது நீதிபதிகளும் சனாதானவாதிகளாக மாறிவிட்டாங்களோ அப்படிங்கிற எங்களுக்கு பயம் வந்துருச்சு. செம சார். விவசாயி அருள் அப்படிங்கிற ஒருத்தர், இந்த விவசாயி அருளுக்காக போராடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறப்போர் இயக்கம். இந்த அறப்போர் இயக்கம் அந்த அருள் அப்படிங்கிற விவசாயிக்கு எதிராக ஒரு குண்டர் சட்டம் பதியப்பட்டிருக்கு. அந்த குண்டர் சட்டம் அவர் மீது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிறத ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு, எப்பா இந்த குண்டர் சட்டம் இவருக்கு தேவையே இல்லை, இவர் மேலே பழி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இந்த விவசாயி அருள் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் மேல குண்டர் சட்டம் போட்டதை பற்றி நீதிபதி தான் அதற்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த நீதிபதியும் சனாதானவாதியா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் அங்க கேட்கிறாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஆதரவான நிலைப்பாடு வரும்போது நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க. அந்த விவசாயி மேல, நார்மல் ஒரு விவசாயி, வேற யாரும் கிடையாது, இங்க அரசியல் செய்யறவனெல்லாம் விட்டுருங்க, ஒரு விவசாயி மேல குண்டர் சட்டம் போட்டது நீங்க ஏதோ உள்நோக்கத்தோட தான் போட்டிருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லி நேற்று தீர்ப்பு சொல்றாங்க ஒரு நீதிபதி. புரியுதா? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அவங்க கேட்கிற கேள்வி, இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. அப்ப அறப்போர் இயக்கம் அது எல்லாமே பகிர்கிறார்கள். எப்பா அருளை நீங்க விடுதலை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க, குண்டர் சட்டம் நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான தீர்ப்பு வருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு எதிராக பேசினா நீங்க குண்டர் சட்டத்தில் உள்ள போடுவீங்க, அது சனாதானம் கிடையாது. அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்றாங்க, அவனை 10 வருஷத்துக்கு பிறகு அந்த தண்டனை கிடைக்குதுன்னா அது சனாதானம் அப்படின்னு சொல்லி மக்களை மடைமாற்றம் செய்கிறீர்கள். இந்த மடைமாற்றம் தேவையில்லாத மடைமாற்றம். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மடைமாற்றம் தான் தமிழக அரசியலுக்கும் தமிழக மக்களுக்கும் பெரிய ஒரு இடி. இந்த இடியை மறுபடியும் அந்த மக்கள் மனசுல, மக்கள் மண்டையில இறக்காதீங்க. உங்களுடைய அரசியல் செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நல்ல அரசியல் செய்யறதுக்கு உண்மையா மக்களுக்கு குரல் கொடுங்க, உண்மையா பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுங்க, உண்மையா அங்க சமூக நீதி அப்படிங்கிறதை காப்பதற்காக குரல் கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த அருள் அவர்கள் மீது போடப்பட்ட, நீங்க ஆர்டிகல் 370 கூட கனெக்ட் பண்றீங்க. ஆர்டிகல் 370னால அங்க ஏற்பட்டிருக்கிற மாற்றம், அங்க அந்த மாற்றம் காரணமாக வந்திருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு செக்யூரிட்டி, இது எல்லாத்தையுமே நீங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி சில கருத்துக்களை விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பதை நிறைய பேர் கண்டனங்களாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வேணா கொடுத்துறேன். இது எதுவுமே என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, அதுல வந்த அந்த கருத்துக்கள் தான். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துட்டோம். இவ்வளோ தூரம் பார்த்ததெல்லாம் சாதாரண விஷயம். உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்றத நிர்மலா சீதாராமன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கொஞ்சம் நாவடக்கத்துடன் பேசுங்க, உங்களுடைய பொசிஷனுக்கு தகுந்தாப்புல பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதே கேள்வி உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பெரிய ஆர்டிக்கலை வெளியில விடுறார். அந்த ஆர்டிக்கலை நான் உங்க முன்னாடி வாசிக்கிறேன். இந்த ஆர்டிக்கலுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய அடுத்த ஆர்டிக்கலை அண்ணாமலை அவர்கள் வெளியில விட்டுருக்காங்க. அதையும் நாம இங்க வாசிக்கணும். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பதையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பதையும் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ண போறீங்க. அரசியலில் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் தான், மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் மாநில அளவில் இருக்கக்கூடிய டிஎம்கேக்கும் தான் பனிப்போர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நன்றாகவே சொல்லிக் கொடுத்துள்ளார்கள். சிலரிடம் அண்ணாவை போல, சிலரிடம் கலைஞரை போல, சிலரிடம் கழக தலைவரை போல பேசுகிறோம். எனினும் குறிப்பிட்ட சிலரிடம் பெரியார் வழியில்தான் பேசியாக வேண்டி இருக்கிறது. புரியுதா? உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டது அந்த பெரியார் வழியில் தான் பேசியாக வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றார். வெள்ள பாதிப்புக்காக கழக அரசு நிவாரண நிதி கேட்டால் நாங்க என்ன ஏடிஎம்மா என ஒன்றிய அமைச்சர் ஒருவர் கூறியதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு, அப்போ எந்த அமைச்சர் அப்படி கேட்டார் அப்படிங்கிறது இல்லை, செய்தியாளர் ஒருவர் கூறியிருக்கிறார். அந்த கேள்விக்கு அவர் அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் அளித்த வரி பணத்தை தான் கேட்கிறோம் என்று கூறினேன். என் பேச்சில் மரியாதை சற்று குறைவாக இருந்ததாக அப்போது சிலர் வருத்தப்பட்டார்கள். அடுத்த நாளே மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவர்களுடைய அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை, அவர்கள் கோரியபடி மிகுந்த மரியாதையுடன் கேட்டுக்கொண்டேன். அந்த மரியாதை அப்படிங்கிறத கோட்ஸ்குள்ள போட்டிருக்கார். ஆனாலும் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஷை குறித்து இன்று பாடம் எடுத்திருக்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் செலுத்திய வரி பணத்திலிருந்து தான் தமிழ்நாடு அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதியை கேட்கிறோம். வழக்கமாக ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் மாநில பேரிடர் நிவாரண நிதியை தந்துவிட்டு ஏதோ ஒன்றிய அரசின் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தந்தது போல அடித்து பேச வேண்டாம். நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மரியாதை தருவதற்கு தயாராகவே இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை வைத்து நிதியை தாருங்கள், மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதி அமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கேட்டுட்டீங்கல்ல, அதுக்கு கீழே நிறைய கருத்துக்கள் இருக்குது, அதெல்லாம் வாசிக்க கூட முடியலை. ஆனாலும் இதை ஒரு சார்பாக பார்க்காம இன்னொரு சார்பு அண்ணாமலை அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய உண்மைகளை திமுக அமைச்சர்கள் கடுமையாக பாதித்திருப்பதை அறிகிறேன். தமிழக மக்கள் செலுத்திய வரியைத்தான் கேட்கிறோம் என்று வழக்கம் போல திசை திருப்பும் வேளையில் இறங்கியுள்ள திமுக அமைச்சர்களுக்கு சில கேள்விகள். தமிழக மக்களின் வரி பணத்தில் இருந்து கோபாலபுரத்தின் இளவரசரும் மாப்பிள்ளையும் ஒரே ஆண்டில் 30,000 கோடி ரூபாய் முறைகேடாக சம்பாதித்தார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை.
தமிழகத்தினுடைய முன்னாள் நிதியமைச்சர் சொன்னார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஆடியோ லீக் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த 30,000 கோடி எங்கே போனது? நாங்கள் அதை கேட்கிறோம். டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட போது நோபல் ஸ்டீல் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான நோபல் பிரிக்ஸ் நிறுவனம் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளையும் ஒரே விலாசத்தில் இயங்குவதை சுட்டிக்காட்டி துபாயிலிருந்து நோபல் ஸ்டீல் நிறுவனத்திடம் இருந்து வருவதாக சொன்ன 1000 கோடி ரூபாய் முதலீடு குறித்து கேள்வி எழுப்பியிருந்தோம். ஒரு 1000 கோடி ரூபாய் வந்திருக்கு. முறைகேடாக கொள்ளையெடுத்த மக்கள் பணத்தை முதலீடாக கொண்டு வருகிறீர்கள் என்ற கேள்வி இன்று வரை பதில் இல்லை. அதாவது ஒரு நிறுவனம், அதிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறக்கட்டளை நிறுவனம் இயங்குவதாக ஒரே அட்ரஸ்ல 2 நிறுவனங்கள் இருக்கு. அதுல ஒரு அமைப்புக்கு துபாயிலிருந்து 1000 கோடி ரூபாய் வருது. 4000 கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் பணிகளில் 98% முடித்து விட்டோம் என்று தமிழக முதல்வர் உட்பட திமுக அமைச்சர்கள் அனைவரும் சொன்னபோது நீங்கள் சொன்னது எல்லாம் போய் 42% பணிகள் தான் முடிந்துள்ளது என்று நாங்கள் சொல்லவில்லை. திமுக அமைச்சர் KN நேரு அவர்கள் தான் சொன்னாங்க. எப்பா எடிட்டர் அதையும் போட்டிருப்பா. மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்த வரைக்கும் 97% பணிகள் முடிஞ்சது. ஆக அவங்க சொல்ற 4000 கோடின்னு சொல்றாங்கல்ல, இதுலயே 5900 கோடி 5900 கோடின்னா இந்த 5900ல இந்த வேலை முடியல. சரி சார், இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. பணம் செலவாயிருக்கிறது 2000 கோடி தான் செலவாயிருக்கு. 5000த்துல இன்னும் மிச்சம் இருக்கு. 98% நிறைவடைந்ததாக சொல்லப்பட்ட பணிகளுக்கு செலவிட்ட தொகை என்னானது என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். கரெக்டு தானே? இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க 98% இல்ல, அந்த 4000 கோடி ரூபாயை விட்டுருங்க, இந்த 6000 ரூபாய் சென்னை மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அது 98% மக்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு 5 லட்சம் பேர் ரேஷன் கார்டு இல்லாமல் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நாங்கள் சீக்கிரமாக கொடுத்துரும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த 98% இனி 42% மாறுமா மாறாதா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கையிலேயே நான் கொடுத்துட்றேன். அடுத்து அவர் சொல்லியிருப்பது, ஊழல் புகாரில் ஒரு அமைச்சர் சிறையில் உள்ளார். நேற்று மற்றொரு திமுக அமைச்சர் பொன்முடி ஊழல் புகாருக்கு சிறை தண்டனை பெற்று சிறை செல்ல உள்ளார். ஆமாம், 2 பேர், ஒன்று செந்தில் பாலாஜி அவர்கள், அடுத்ததா இவர் நம்ம பொன்முடி அவர்கள். இது மட்டுமில்லாமல் திமுக அமைச்சரில் 10 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நிலுவையில் உள்ளது. அந்த 11 பேர் லிஸ்ட்டுக்கு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். மக்கள் வரி பணத்தை ஊழல் செய்து சிறை தண்டனை பெறும் நீங்கள் மக்கள் வரி பணத்தை எவ்வாறு செலவிட வேண்டும் என்று பாடம் எடுக்க வேண்டாம். புழல் சிறையில் திமுக அமைச்சர்களுக்கென ஒரு தனி கட்டிடம் உருவாக்குங்கள். ரோம் நகர் எரியும் போது பிடில் வாசித்ததாக சொல்லப்படும் நீரோ மன்னன் போல தென் தமிழகத்தில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் தவித்த போது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் இந்தி கூட்டணி சந்திப்பில் பங்கேற்க டெல்லி சென்றார். அங்கு திமுகவினருக்கு மொழிபெயர்க்க முடியாது என்றும் திமுகவினர் ஹிந்தி கற்க வேண்டும் என்றும் உங்களை பீகார் மாநில முதல்வர் அவமானப்படுத்திய போது பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோர் கற்றுத்தந்ததை திடீரென்று மறந்து விட்டீர்களா? விளம்பரத்திற்காக ஆட்சி நடத்தி ஸ்டிக்கர் ஒட்டும் பணியின் பொழுதை போக்கும் நீங்கள் இனியும் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. மத்திய அரசு தமிழகத்திற்கு கடந்த 9 ஆண்டுகளில் என்ன செய்தது என்பதை வெள்ளை அறிக்கை கொடுத்துள்ளது பிஜேபி தமிழ்நாடு. தமிழர்கள் செலுத்திய 1 ரூபாய் வரிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் மத்திய அரசு 2 ரூபாய் திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது. அதை ஊழல் செய்யாமல் மக்களிடம் சென்று உங்களால் சேர்க்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதை தடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். இதில் அண்ணாமலை அவர்களும் பொய் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நிதி பங்கீடு அப்படிங்கிறதுக்கான அந்த பட்டியல் வெளியாகுது. அந்த நிதி பங்கீட்டில் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமான நிதியை பங்கீடு செய்து தமிழ்நாட்டுக்கு குறைவான நிதி பங்கீடு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்னதில் நிறைய உண்மைகள் இருந்தாலும் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் தமிழகத்துக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத எப்படி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது பிஜேபி அண்ணாமலை அவர்களே இதுக்கு சொன்னால் ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து எனக்கும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அரசியல் பண்ணலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனதையும் பார்த்துட்டோம், அண்ணாமலை அவர்கள் பேசுனதையும் பார்த்துட்டோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனதில் மறுபடியும் அதில் நிறைய உருட்டுக்கள் தான் இருக்கே தவிர எப்படி பேசணும் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அப்பா வீட்டு என்ன செலவு செஞ்சுருக்கீங்க, என்ன செலவு செய்யலை, அதுதான் இங்கே மக்கள் கேட்குறாங்க. அப்பன் வீட்டு சொத்து அப்படின்னு சொன்னதில் மறுபடியும் அங்கே ஒரு பெரிய ஒரு விவாதத்தை தான் ஏற்படுத்தியிருக்காரே தவிர அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தோணலை. சனாதன எதிர்ப்பிலிருந்து இப்போ வர உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது பெரிய அரசியல் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத 2024 தேர்தல் இந்தி கூட்டணி புள்ளி வச்ச இந்தி கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கூட்டணியினுடைய வெற்றி முடிவு செய்யும். தோல்வி என்றால் அதுவும் அவங்களைத்தான் சாரும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.